அஜித்குமாருக்கு அன்று போராடி சீன் காட்டிய தமிழ்நாடு முதல்வர் ஆகாஷுடைய படுகொலைக்கு நீதி கேட்காமல் இருப்பது எந்த விதத்தில் நியாயம்? எந்த விதத்துல நியாயம்னு கேட்கிறோம்னா, அவருடைய தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கார். என்ன குறிப்பிட்டிருக்கார்? நோட் த பாயிண்ட். தாவேக ஆட்சியில் திமுகவில் நடக்கப்பட்ட காவல் நிலைய மரணங்களுக்கு நீதி பெற்று தரப்படும், சரியான விசாரணை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார்? காவல் நிலைய மரணங்கள், திமுகவில் நடந்த காவல் நிலைய மரணங்கள் சரியாக விசாரிக்கப்பட்டு நீதி பெற்று தரப்படும், விசாரணையும் செய்யப்படும் சொல்லியிருக்கார். விசாரணை செய்யலையே ஆகாஷோட நீதி படுகொலைக்கு விசாரணை செய்யல, நீதி பெற்று தரல, இந்த தகனம் செஞ்சாச்சு. இதை எப்படி எடுத்துக்கொள்றது? அப்ப பார்த்துக்கோங்க, வெற்று தேர்தல் அறிக்கை இது மட்டும்தான் வெற்றா அப்படின்னா இல்லை. விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யறதுல மாத்தி 200 யூனிட் மின்சாரம் 500 யூனிட் மின்சாரத்துக்குள்ள இருந்தாதான் மாத்தி தேர்தல் அறிக்கையை படித்தது இல்லை தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள். தேர்தல் அறிக்கையில ஒண்ணு சொல்றது, செய்யறது ஒண்ணு. இப்ப நான் நீதி வாங்கி தருவேன்னு சொல்லியிருக்கீங்க, இப்ப நீதி வாங்கி தரலையே. திமுகவுடைய ஆட்சியில் நடந்த அத்தனை அவங்களுக்கும் நீதி வாங்கி தரக்கூடியவர் ஏன் காவல் நிலைய படுகொலை வழக்கான ஆகாஷுடைய வழக்குக்கு நீதி வாங்கி தரல? தேர்தல் அறிக்கையை சொன்னது இப்ப நிறைவேற்றல. கேட்டா நீதிமன்றத்தை மேல்முறையீடு செய்ய முடியணும். உங்கள்கிட்ட அதுக்கான அதிகாரம் இருக்கு, ஆனா செய்யல. ஆகாஷுடைய நீதி எங்கு கிடைக்கல.